இன்றைக்கி நான் ரஸ்மலாய் கேக்லாம் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் அதெல்லாம் வந்து நான் பண்ணதே கிடையாது. பிகாஸ் நான் வந்து முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்ததால் எனக்கு சுத்தமாக டைமே கிடைக்காது. ஆனால் இப்போ வந்து நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்க மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. ஆனால் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் வந்து என்னை தான் கூட்டு வாங்குறாங்க, எங்கள் அக்கா, எங்கள் அம்மா, எங்கள் டேடி எல்லோரும். அதுக்கப்புறம் இன்றைக்கி எப்படியாவது ட்ரை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி அது வந்து அழகாகவும் வந்துருச்சு. இன்னும் பர்ஃபெக்டாக வரல, பட் ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும் நினைக்கிறேன். அப்புறம் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கெட் ரெடி வித் மீலாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ஆனால் வந்து நடுவில் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். அதை வந்து மறந்து ரொம்ப நேரமாக கிளம்பி அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தான் நான் நினச்சேன் நான் ஆஃப் பண்ணிட்டேன்னு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த அவுட்புட் மட்டும் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நான் தலையில் வச்சுருக்க பூ வந்து எங்கள் வீட்டில் வந்து மாடியில் வந்து பூத்தது. அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சு நான் வந்து இன்றைக்கி கோத்து வச்சுக்கிட்டேன் அழகாக. அதுக்கப்புறம் டீ கேக் ஆர்டர் வந்துருந்துச்சு, அதையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரௌனி ஆர்டர்ஸ், குக்கீஸ்லாம் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அவங்க டீ கேக்கில் வந்து டாப்பிங்ஸ் வந்து நட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு 1/4 கிலோ தான் கேட்டிருந்தாங்க. அதை நான் 1/2 கிலோவை பேக் பண்ணிட்டேன். சரி 1/4 கிலோ எங்கள் வீட்டுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு மட்டும் அவங்களுக்கு நிறைய நட்ஸ் போட்டு எங்களுக்கு கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டேன். உங்களுக்கும் இந்த மாதிரி கேக்ஸ்லாம் வேணும்னா டிஎம்